தேமுதிகவோட இன்னைக்கு தலைவராக இருக்கிற பிரேமலதா அவர்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினாங்க. அவங்களோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து நடத்தும்போது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை சேர்ந்து நடத்தினாங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஒட்டுநாப்பில் நம்ம ஜீவா டுடே ஜீவ சகாப்தன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பிரேமலதா அவர்கள் பேசினதை ஒட்டி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தார். என்னென்னா, பிரேமலதாவோட கொள்கை உறுதியான நிலைப்பாட்டை, அவங்கக்கிட்ட உள்ள நேர்மையை விமர்சித்தோம். நேர்மை இல்லாத சோஃபாக்கு விலை போன விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஐயுஎம்எல் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அமைச்சரவையில் இடம்பெற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ணியும் பேசியிருந்தாப்புல. விமர்சனம்னா அதாவது ரொம்ப கடுமையாக இவங்களை ஃபோக்கஸ் பண்ணி விமர்சிக்கிறதுல அப்படியே போகிற போக்கில் அப்படியே சொல்லிட்டு போயிடுறார். இவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை உயர்த்தி பேசுவதன் மூலமாக அப்படியே போகும்போது அப்படி டச் பண்ணிவிட்டு தட்டி விட்டுட்டு போயிடுறாரு. தோழர் ஜீவ சகாப்தனை வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே அவரோட பேச்சு, அவர் சொல்கிற தகவல்கள், விவரம் எல்லாம் வந்து உண்மையிலே நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பெருசாக இன்றைக்கி தோழர் ஜீவ சகாப்தனை அம்பலப்படுத்த போகிறோம் அப்படின்லாம் இந்த பதிவு கிடையாது. அவரோட கருத்தில் முரண்பட்டு அந்த முரணை தான் நம்ம இன்றைக்கி வெளிப்படுத்த போகிறோம். கூடவே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட பத்திரிகையாளர் சந்திப்பில் உள்ள கேள்விகளையும் உங்ககிட்ட முன்வைக்க போகிறோம். தோழர் ஜீவ சகாப்தன் நம்ம சொன்ன மாதிரி முரண்பட்டு அந்த முரணை சொல்ல போகிறோம். அவரோட பேச்சுக்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை மாதிரி ரொம்ப நிதானமாக தடித்த வார்த்தைகள் இல்லாமல் பேசணும் அப்படின்னு நம்ம பல தடவை அவரை முன்மாதிரியாக வச்சு கூட முன்மாதிரியாக நினச்சிருக்கோம். நம்ம ஆவேசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது, ரொம்ப நிதானமாக அரசியலை பேசணும் அப்படின்னு அவரை முன்மாதிரியாக கூட நம்ம நினச்சது உண்டு. அந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச ஒரு நட்பு முரணாக தான் இந்த பதிவு இருக்க போது. பெருசாக அவரை வந்து எதிரியாக நம்ம நிப்பாட்டி இந்த பதிவு இல்லை. இதை நம்ம முன்கூட்டியே நம்ம தெளிவுபடுத்துகிறோம். என்ன சொல்லியிருக்கார் ஜீவ சகாப்தன் அப்படின்னா, அவரோட பதிவில் ஒரு 15 நிமிஷத்துக்கு பேசியிருக்காரு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்களோட நேர்மையை அவங்க பெருமையாக பேசியிருக்கிறது குறித்தும், நாங்கள் சோஃபாக்கு விலை போல அப்படிங்கிறது குறித்தும், இந்தி தெரியாது போடா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது குறித்தும் இவரோட கேள்வியை எழுப்பிட்டு கூடவே அவரோட பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட பத்திரிகையாளர் சந்திப்பையும் சொல்லிவிட்டு ஒன்றா சேர்த்து நம்ம பதில் பேசிடுவோம். அதை மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. விசிகாவும் ஐயுஎம்எல்லும் சோஃபா அவங்க வந்து இன்றைக்கி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இல்லை. யாரை துரந்தராக பார்த்தாங்க, துரந்தருங்கிற விமர்சனத்தை ஆதவ அர்ஜுனா வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மீது வச்சார். அதாவது ஒரு உளவாளி, ஒரு துரோகி, உள்ளேருந்தே அந்த கட்சியை வீழ்த்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை கான்செப்ட். அந்த படம் நம்மளும் பார்க்கல, ஆனால் அது அப்படியே தான் சொல்லப்பட்டுச்சு. திமுக கூட்டணியை உடைப்பதற்காக, சிதைப்பதற்காக ஒற்று ஆளாக அனுப்பப்பட்டவர் தான் பிரேமலதான் ஆதவ அர்ஜுனா சொல்லியிருந்தார். ஆனா உண்மையில் இன்னைக்கு திமுக தோற்று போனதற்கு பிறகும் மதச்சார்பற்ற கூட்டணிங்கிற அடிப்படையில் தொடர்கிறேன் என்று இருப்பவர் பிரேமலதா மட்டுமே. மற்ற எல்லாரும் போயிட்டாங்க. மற்றவங்களை யாரும் துறந்தர்னு சந்தேகப்படல. அவங்களாம் உண்மையிலே திமுகவுடைய இயல்பான இயற்கையான கூட்டணி பங்காளிகள் நம்பினாங்க. இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், இவங்களெல்லாம். ஆனா அவங்க இப்ப திமுகவோட இல்லை. ஆனா யாரை துறந்தர்னு சொன்னாங்கன்னா, பிரேமலதா துறந்தரு, திமுகவை அழிக்க வந்தவங்க, திமுக கூட்டணியை தோற்கடிப்பதற்காகவே வந்தவர் தான் பிரேமலதா அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது. ஆதவ அர்ஜுனா அந்த கீ டைமை பரப்புனார். ஸோ ஆனால் அப்படி நினைச்ச ஒருத்தர் வந்து இன்னைக்கு உறுதியாக கொள்கை பிடிப்போட திமுக கூட்டணியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் யாரெல்லாம் இயல்பான கூட்டணி, கொள்கை கூட்டணின்னு நினச்சாங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட, ஐயுஎம்எல் உட்பட, இன்றைக்கி வந்து காங்கிரஸ் உட்பட எல்லோரும் வந்து கட்சி மாறியிருக்காங்க, தாவேகாவோட இணைஞ்சு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வாதத்தை அவங்க சொன்னாங்கிறதோடு சேர்த்து இவரும் அந்த வாதத்தை வந்து முன்மொழிகிறாரு. ஏன்னா என்னைய பார்த்து துறந்துடணும், என்னைய பார்த்து பேர அரசியல் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, நான் இன்னைக்கு தோத்து போன கட்சி பக்கம் நிக்கிறேன், மதச்சார்பற்ற கொள்கை பக்கம் நிக்கிறேன். அரசியல் ரீதியா நான் தோத்துக்கேன் ஜெயிக்கிறேன், ஆனா கொள்கை அடிப்படையில் நிக்கிறேன். நீங்க சோபா அடிப்படையில் நிக்கிறீங்க அப்படின்னு பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயுஎம்எல் கட்சியோட இங்கே தமிழ்நாட்டோட மாநில தலைவராக இருக்கிற காதர் மொய்தீன் அவர்களை ஒரு மாதிரி கார்னர் பண்ணுறார். அது அவர் இன்டென்ஷனோடு செஞ்சாரா, இல்லை போகிற போக்கில் இயல்பாக அவர் சொல்கிறது அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு, அவர் கவனக்குறைவாக அந்த மாதிரி சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல. எப்படி சொல்லியிருந்தாலுமே வந்து அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து தப்பு. என்ன அப்படின்னா, காதர் மொய்தீன் உங்களுக்கு நாங்கள் எல்லாம் துணையாக இருந்தோம். எந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டி சொல்கிறார் அப்படின்னா,
திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உங்களுக்கான பிரச்சனை அது, இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை அது. ஆனால் இந்த கட்சிகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக திமுக உட்பட எல்லாரும் உங்களுக்கு துணையாக நின்னோம், வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு காவல்துறை அதிகாரித்தை சொன்னார். எதுக்காக எப்படி சொன்னார் அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர் கொடுத்த அந்த தைரியத்தில் துணிச்சலில் அவர் சொன்னார், மறுக்கலை நம்ம. ஆனால் எங்கே நம்ம முரண்பட்டு நிற்கிறோம் தோழர் ஜீவசகாப்தனோட அப்படின்னா, இது உங்களுக்கான பிரச்சனை, அதில் நாங்கள் உங்களுக்கு துணை நின்னோம் அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, அதில் நம்ம முரண்படுறோம். இதே தோழர் ஜீவசகாப்தன் வந்து இன்னொரு இடத்துல, அதே பதிவில் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்றைக்கி பக்ரீத்தை உங்களால் நிம்மதியாக கொண்டாட முடிஞ்சதா? கொண்டாட முடியலல்ல. ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பு பொதுவெளியில், அதாவது அந்த ஆடு மாடு அறுக்கிற தொட்டி அப்படிம்பாங்க, அதை அந்த இடங்களில் மட்டும்தான் வெட்டணும். வேறு இடங்களில் இப்போது இந்துக்கள்னு சொல்லப்படுறவங்க வந்து ஆடு வந்து கோயில்களில் வெட்டுறது, இல்லை ஒரு திருவிழா வந்து அங்கங்கே ஊரில் வெட்டி அங்கேயே சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பொதுவெளியில் வெட்டக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு, நீதிமன்ற தீர்ப்பு. சுவாமிநாதன் ஜி வந்து அடங்கிய அந்த அமர்வு வந்து தீர்ப்பு கொடுத்துச்சு. அதை எதிர்த்து தாவேக அரசு வந்து எந்த கண்டனமும் இல்லை, அதுக்கு எதிரான எந்த எதிர்வினையும் இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுட்டு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்குமான்னு கேட்டிருக்காரு. அதுலேயும் நமக்கு மாற்றுக்கருத்து. எங்கே மாற்றுக்கருத்து வருது அப்படின்னா, இது வந்து வெறும் பக்ரீத் திருநாள் அப்படிங்கிறது வந்து வெறும் இஸ்லாமியர்களுக்கான பண்டிகை இல்லை, இது ஒரு சமூக பண்டிகை அப்படிங்கிறாரு. அதுலேயும் மாற்றுக்கருத்து இல்லை. இதன் மூலமாக ஆடு மாடு வளர்க்கிற இந்துக்களும் பயன்பெறாங்க, அவங்களுக்கும் அங்கே வியாபாரம் ஆகுது அப்படின்னு சொல்ல வர்றார். பண்டிகை முஸ்லிம் பண்டிகையாக இருந்தாலும் இதில் அதிகமாக ஆடு மாடு தொழில் செய்கின்ற இந்துக்கள் பலன் பெறுவார்கள். இங்கே இஸ்லாமியர்களோட பண்டிகையில் இந்துக்களும் பயன்பெறுறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு புரிதல் உள்ள தோழர் ஜீவசகாப்தன் வந்து திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து அது வந்து ஒரு இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை அப்படின்னு தனிமைப்படுத்துகிறார். இங்கே இல்லைப்பா, ஒரு பெரிய மனப்பான்மையோடு அதை நம்ம பொது பிரச்சனையாக பார்க்கணுமா அப்படின்னா கிடையாது. இங்கே எப்படி பக்ரீத் பண்டிகை அப்படிங்கிறது ஒரு ஆடு மாடு வளர்க்கிற இந்து விவசாயிகளோட தொடர்பு கொண்டதோ, அதே போல தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல் அப்படிங்கிறது வந்து அது வெறும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல் கிடையாது. இஸ்லாமியர்களை எதிரியாக சித்தரித்து இஸ்லாமியர்களை அடக்குமுறை ஒடுக்குமுறை செஞ்சு குஜராத்தில் ட்ரெயினில் இந்த பில்கிஸ் பானு வழக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே எல்லாம் கருவில் உள்ள குழந்தையை அறுத்து வெளியே எடுத்ததும், 2 வயசு 1.5 வயசு குழந்தையை எடுத்து செவுத்தில் அடித்து கொன்னதும், இஸ்லாமியர்களை தீவிரமாக கிட்டத்தட்ட ஒரு இனப்படுகொலை மாதிரி செஞ்சதும் இந்துக்களுக்கு நன்மை செய்கிறதுக்கா? இந்துக்களுக்கான ஆபத் பாண்டவனா பிரச்சனையாக, இந்துக்களுக்கான பிரச்சனையாக இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அவங்கள அழிச்சிட்டு ஹீரோவாக இந்துக்களை காக்க வந்த, ரட்சிக்க வந்த கட்சியா பாஜக. இந்துத்துவவாதம் பேசுறது, இஸ்லாமியர் வெறுப்பு பேசுறது இந்துக்களுக்கு ஆதரவான நிலைப்பாடா, இந்துக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு தான் அப்படிங்கிற புரிதலில் தான் தோழர் ஜீவசகாப்தன் இருக்காரா? இதை எப்படி நீங்கள் ஒரு இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனையாக குறுக்க முடியும்? ஒருவேளை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ளலைனாலும், ஐயுஎம்எல் புரிந்து கொள்ளலைனாலும், அந்த பிரச்சனையை உள்வாங்கலைனாலும், அவங்களே ஏன் அப்போ கூட விமர்சனங்கள் எதிர்த்தரப்புலேருந்து பாஜக தரப்புலேருந்து வைக்கப்பட்டுச்சு இல்லை, இஸ்லாமியர்களே வீதிக்கு வரல, பொய் பிரச்சாரம் பண்ணது கூட என்ன சொன்னாங்க, இஸ்லாமியர்களே வீதிக்கு வரலங்க, இஸ்லாமியர்களே போராடல, ஏன் திமுக இதை பிரச்சனை பண்ணுது அப்படின்னு தானே ஒரு ப்ரொபகண்டா பண்ணாங்க. அப்போ என்ன சொன்னோம்? அதைத்தான் பாஜக விரும்புது. இது இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனையாக சுருக்க விரும்புது. அவன் இஸ்லாமியர்களை ஒடுக்குறதே, அடுத்து இந்துக்களுக்கிட்ட திட்டமிட்டு இந்துக்களை ஒடுக்குமுறைக்கும் வர்ணாசிரமத்துக்குள்ளே கொண்டு வர்றதும், அடுத்து நீ யார், நீ என்ன சாதின்னு கேட்கறதுக்கும் தான் பாஜகவோட அரசியலே. வர்ணாசிரமத்தை, சனாதனத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்துறது தான் அவனோட அரசியலே. ஸோ நாம் இஸ்லாமியர்கள் பக்கம் நிற்பது என்பது இஸ்லாமியர்களுக்கானது கிடையாது, அது இந்துக்களுக்கானதுன்னு தானே நம்ம பேசிக்கிட்டு வரோம். அதுதானே உண்மையும் பேசிட்டு வரோங்கிறது கூட அதுதானே எதார்த்தம். பாஜக அடுத்து அவனோட இலக்கு எங்கேயா இருக்கும், என்னவா இருக்கும்? அப்போது உங்களுக்கு நாங்கள் காதர் மொய்தீனை கார்னர் பண்ணுறாரு தோழர் ஜீவசகாப்தன். அவர் தெரிஞ்சு பண்ணுறாரா, தெரியாமல் பண்ணாரா, இயல்பாக அப்படி பேசிட்டாரா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் பேச்சில் இது வெளிப்பட்டுச்சு. ஐயுஎம்எல்லை கார்னர் பண்ணுறாரு, காதர் மொய்தீனை கார்னர் பண்ணுறாரு, போகிற போக்கில் அப்படி அடிச்சுட்டு போகிறாரு விசிகாவை.
ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவர் ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கல அப்படின்னா, மாற்றா ஐயுஎம்எல் அடித்தார் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பேசுனா ஃபோக்கஸ் பண்ணி காதர் மொய்தீன் அவர்களை பேசுன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி விசிகாவை அண்ணன் திருமாவை பேசுனா அம்பலப்பட்டு போயிடுவார். நான் உள்நோக்க கற்பிக்க விரும்பலை, ஆனால் அப்படி பேசியிருந்தா நீங்கள் வந்து வெளிப்படுவீங்க. அப்படியே தானே அது நிகழ்ந்திருக்கும், அதுதானே நடந்திருக்கும். அப்போது தோழர் ஜீவ சகாப்தன்கிட்ட இருந்து இதை நம்ம எதிர்பார்க்கல அப்படிங்கிறது தான். எதிர்பார்க்க இல்லை, அப்படி பேசியிருக்க கூடாது. இந்த கருத்தில் நம்ம கடுமையாக முரண்படுறோம். இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிற்கிறதும், இஸ்லாமியர்களை மையப்படுத்தி இங்கே இந்துத்துவ கும்பல் பிரச்சனை பண்ணுறதும் அது இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறத தான் நம்ம முதல்ல. இன்றைக்கி திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேக ஆட்சிக்கு வந்துருச்சு. தேர்தல் கணக்கெல்லாம் வேறு. தேர்தல் கணக்குக்காக நம்ம வந்து இங்கே பார்ப்பனியத்தை, இந்துத்துவ பாசிச பயங்கரவாதத்தை நம்ம வந்து ஒரு மாதிரி இணைச்சி பேசுகிறது, பிரித்து பேசுகிறதெல்லாம் பேச முடியாது. மக்களோட, மனிதர்களோட, மாந்தர்களோட பொது பிரச்சனை இந்துத்துவம். பாஜக, ஆர்எஸ்எஸ் கும்பல் அவன் மனித குலத்துக்கே விரோதி. அவனை எடுத்துகிட்டு வந்து நமக்கு தேவைப்படுற நேரத்தில் கட்சிக்கு ஆதரவாகவும் கட்சிக்கு எதிராகவும், இஸ்லாமியர்களுக்கு தனிமைப்படுத்துகிற மாதிரியும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் இல்லை உனக்காக நின்னுனோ அப்படி பேச முடியாது. திருப்பரங்குன்றம் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து இன்றைக்கி திரையிட முடியல, தாவேக்காவோட காவல்துறை வந்து நெருக்கடி கொடுக்குது, அதுக்கு ஐயுஎம்எல் குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களே, திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் உங்கள் மக்களுக்காக, இஸ்லாமிய சொந்தங்களுக்காக எந்த அளவுக்கு பாடுபட்டு இந்துத்துவத்திலிருந்து காப்பாற்றி அதை மத நல்லிணக்கமாக பாடணுங்கிறதுக்காக வந்து ஆவணப்படம். அதை இயக்குனது, தயாரிச்சது யாரும் முஸ்லீம் கிடையாது. மத நல்லிணக்கத்தை விரும்பிய இடதுசாரி சிந்தனையாளர்கள், பெரியாரியர்கள் சேர்ந்து அந்த ஃபைல்ஸ் உருவாக்கியிருக்காங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை அந்த விஷயத்துல யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்கன்னு. ஆனா இன்னைக்கு அந்த ஆவணப்படம் வெளியிடப்படவில்லை, உங்களுக்கும் தெரியும். வருத்தம் தான், குரல் கொடுத்துருக்கணும் தான். கூட்டணியில் இருந்தாலும் அதிகாரத்தில் பங்கெடுத்திருக்காங்க, குரல் கொடுத்துருக்கணும். ஆனாலும் நம்ம பொதுவிலிருந்து எல்லாரும் குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இதை இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனைனா இஸ்லாமியர்கள் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த, தலித் பிரச்சனைனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த டோனுக்கு நம்ம இதை கொண்டு போக தேவையில்லை. அதுக்கு அடுத்து சில கொண்டு போக தேவையில்லை. இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அமைச்சர் வன்னியரசோ அல்லது ஐயுஎம்எல்ஏ இவர் கொஷின் எழுப்புறது அப்படிங்கிறது வந்து பொதுவெளியில் போகிற போக்கில் அப்படியே எடுத்து மீம் மாதிரி போட்டு போயிடுறாங்க. இப்போது பொதுவான ஒரு மாநில பிரச்சனைக்கு கருத்து தெரிவிக்கணும், கண்டிக்கணும், கட்சி அறிக்கை விடுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு அறிக்கை விட்டாங்க, தீவிரப்படுத்தணும்னு சொன்னாங்க, செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு எதிர்கட்சி மாதிரி எல்லாத்தையும் கண்டிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் ஐயுஎம்எல்லையும் இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஆட்சியில், அதிகாரத்தில், அமைச்சரவையில் 2 கட்சி இடம் பெற்றுருச்சு. காங்கிரஸை நம்ம பொருட்படுத்தவே தேவையில்லை, அது ஒரு வேஸ்ட்டு, அதை விட்டுருங்க. ஆட்சியில், அதிகாரத்தில் 2 கட்சி இடம் பெற்றுருச்சு. அந்த அரசு, தாவேக்க அரசு அப்படிங்கிறது இப்போ இவங்களோட அரசாக மாறிடுச்சு. எதுக்கெடுத்தாலும் நொட்டம் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தால் தன்னோட ஆட்சியை தானே குறை சொல்கிற மாதிரி தான் அது நடக்கும். எதிர்கட்சி அரசியல் மாதிரி ஆகிடும். அப்போது அமைச்சரவையில் இடம்பெற்று தங்கள் ஆட்சி, நீங்கள் ரொம்ப கவனிச்சிங்கன்னா தோழர் வன்னியரசு, மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு வந்து பல இடங்களில் சொல்வார், நமது அரசு அப்படின்னு சொல்வார். எங்கள் அரசு இதை செய்யாது, அனுமதிக்காது, நாங்கள் கவனத்துக்கு கொண்டு வரோம் அப்படிம்பார். ஏன்னா அரசின் ஒரு அங்கமாக இவங்க மாறி இருக்காங்க, அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எதிர்கட்சி அரசியலை செய்ய முடியாது. ஆனால் நாம் வெளியிலிருந்து எதிர்கட்சிகளாக, ஊடகமாக நாம் அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும், அதை செய்யலாம். அதே போல் மாநில உரிமைக்கும் மாநில சுயாட்சிக்கும் பங்க விளைவிக்கிற மாதிரியும் பாஜக தன் சித்து விளையாட்டை காட்டும்போது அமைதி காத்தாங்கன்னா அவங்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தலாம். அந்த இடத்துல செயல்படாமல் இருக்காங்களா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கிறத கேள்வி எழுப்ப முடியும். ஐயுஎம்எல் செயல்படாமல் இருக்கா அப்படிங்கிறத கேள்வி எழுப்ப முடியும். மறுபடியும் அதிமுக ராஜினாமா பண்ணுறாங்க, அவங்க நிலைப்பாட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெளிவாக சொல்லிடுச்சு. ஐயுஎம்எல் முரண்பட்டு கருத்து சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்தே மறுபடியும் பார்த்தீங்களா, உங்களுக்கு நான் திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் துணை நின்னதெல்லாம் இந்துக்கள். திருப்பரங்குன்ற டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஆவணப்படம் எடுத்தது ஒருத்தர் கூட இஸ்லாமியர் இல்லை, இந்துக்கள். நாங்கள் உங்களுக்கு துணை நின்னோம்.
பக்ரீத் பண்டிகை பார்த்தீங்களா, நீங்கள் குரல் கொடுக்கல, நாங்கள் உங்களுக்கு துணை நின்னோம். கிட்டத்தட்ட தாவேக அரசு அதை எதிர்த்து செயல்படணும் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் செஞ்சது யார்? நீதிமன்ற தீர்ப்பு. இப்படி எல்லாத்துக்கும் நாங்கள் உங்களுக்கு துணை நின்னோம், நீங்கள் குரல் கொடுக்கல, நாங்கள் உங்களுக்கு துணை நின்னோம், நீங்கள் குரல் கொடுக்கல அப்படின்னு தனிமைப்படுத்துகிற அரசியல் அப்படிங்கிறது இந்த பிரச்சனைக்கு, இவங்களோட பிரச்சனைக்கு இவங்க மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற அந்த அரசியல் டோனுக்கு கொண்டு போகுது தோழர் ஜீவா சகாப்தனோட இந்த பேச்சு. அறிந்தோ அறியாமலோ, அறியாமல் அப்படின்னு சொல்கிறது அரசியல் புரிதல் உள்ள தொடர்ச்சியாக அரசியலை பேசிக்கிட்டு வர தோழர் ஜீவ சகாப்தன் மாதிரியான நபருக்கு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவரோட பேச்சுக்கு அவர் பொறுப்பு இல்லையா? உணர்ச்சி தோழர் ஜீவசகாப்தன் எங்கேயுமே பெருசாக உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆள் கிடையாது. உணர்ச்சி வசத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிடுறார் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட முடியாது. ரொம்ப நிதானமாக பேசக்கூடிய தோழர், பொறுமையாக அரசியல் தரவுகளோடு பேசக்கூடிய தோழர். ஸோ அவரோட வார்த்தைக்கு அவர் பொறுப்பு இருக்கணும். இந்த மாதிரி அவர் பேசியிருக்கிறத நம்ம கண்டிப்பாக வரவேற்க முடியாது. கண்டிப்பாக முரண்பட்டே தான் ஆகணும். ஒரு நட்பு முரண் சுட்டலாகவே நம்ம இதை சொல்லுவோம். கண்டிப்பாக ஜீவ சகாப்தன் தோழர் வந்து ஜீவா டுடே சேனல் வந்து மக்களுக்கு எதிரான சேனல் கிடையாது. ஸோ அவங்க கருத்திலிருந்து அவங்க மாறுபடுவாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அடுத்து என்ன சொல்கிறார் தோழர் ஜீவா, என்ன சொல்கிறாருன்னா, பிரேமலதா கேள்வி நேர்மையான கேள்விங்கிறாரு. யாருக்கு சோஃபா போச்சு, யாருக்கு அமைச்சர் பதவி போச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. கொள்கை அடிப்படையில் பிரேமலதா இருக்காங்க, சோஃபா அடிப்படையில் நீங்கள்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறார். சோஃபா அடிப்படையில் ஏன்னா என்னைய பார்த்து துறந்துடணும், என்னைய பார்த்து பேர அரசியல் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, நான் இன்னைக்கு தோத்து போன கட்சி பக்கம் நிக்கிறேன், மதச்சார்பற்ற கொள்கை பக்கம் நிக்கிறேன். அரசியல் ரீதியா நான் தோத்துக்கேன் ஜெயிக்கிறேன், ஆனா கொள்கை அடிப்படையில் நிக்கிறேன். நீங்க சோபா அடிப்படையில நிக்கிறீங்க அப்படின்னு பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் நாங்கள் சோஃபா வாங்கலை, நாங்கள் அமைச்சரவையில் இடம் பெறலை அப்படின்லாம் நிறைய தங்களோட கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த வந்து நிறைய பேசுனாங்க. நம்ம அவங்க பேச்சுக்கு அடுத்து வருவோம். இந்த காமனாக பொதுவாக இந்த சோஃபா மாடலுங்கிறாங்களே, சோஃபாவில் பணம் கொடுத்துட்டாங்க, புஷ்பா பட பாணியில் சோஃபாவில் பணம் வாங்கிட்டாங்க. ஏன் இதுனா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்துக்கு கரெக்டாக அன்றைக்கி பத்திரிகையாளர்லாம் கூடியிருக்கிற நேரமாக பார்த்து சோஃபா வந்துடுச்சு. அதுக்கு ஒரு 2-3 நாள் கழித்து CV சண்முகம் தனியாக பிரிஞ்சிருந்த இவங்க அணியை சந்திக்க மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் வரப்போகிறாங்கிறவனே அவங்க வீட்டுக்கு முன்கூட்டியே சோஃபாவை இறக்குறாங்க. ஸோ இது வந்து முன்னாடி அவர் பின்னாடி வராருன்னா முன்னாடி சோஃபா போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரப்புரை. இயல்பான ஒரு கேள்வியாக நம்ம எழுப்புவோமே. தேர்தல் முடிஞ்சிருச்சு, முதலமைச்சர் பதவி ஏற்க போகிறாங்க, ஆதரவு கொடுக்கறது எல்லாம் நடந்துருச்சு, கொடுக்குறாங்க, கடிதம் கொடுக்குறாங்க. எதுக்கு தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்கிறேன்னா, தேர்தல் காலங்களில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்து அமலில் இருக்கும். 50,000 ரூபாய்க்கு மேலே பணம் கொண்டு போனாலே நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கிட்ட கணக்கு காட்டணும். காவல்துறை அதை பறிமுதல் செய்யும், சரிதானே? பறிமுதல் செஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு உரிய விளக்கத்தை கொடுத்து தேர்தல் நடைமுறையெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்கக்கிட்ட விளக்கம் கொடுத்து அந்த பணத்தை பெறணும். கணக்கு காட்ட முடியலன்னா அந்த பணம் இழந்தது தான். இப்படியான நடைமுறை இருந்துச்சு. இப்போது தேர்தல் முடிஞ்சு, தேர்தல் ரிசல்ட் வந்துருச்சு, ஆதரவு கோரிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் சோஃபாவில் வச்சு தான் பணத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற நெருக்கடி எங்கே வரும் சொல்லுங்களேன்? யாருக்குமே தெரியாமல் மறைச்சி ஒளிச்சு வச்சு கடுமையாக போலீஸ்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பணம் எடுத்துகிட்டு போகிறதுனே தெரியல, எந்த வழியுமே யோசிச்சா கிடைக்கல. கிடச்சிருச்சு ஐடியா. சோஃபா படம் என்னது, புஷ்பா படம் பார்த்துக்கிட்டே இருந்தோம், அதுலேருந்து ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. விஜய் என்ன சினிமாலேருந்து வந்த நபர் தானே, அப்போது அதை பார்த்து ஒரு ஐடியா எடுத்துட்டாரு. சோஃபாவை எடுறா, கிளிடா, அதுக்குள்ளே வச்சு கட்டு அடுக்குனா கூட எவ்வளோ வந்துடும், அதில் போய் ஒரு சோஃபாக்குள்ளே எத்தனை கோடி ரூபாய் அடிக்க முடியும். ஸோ அதில் அடிக்க அனுப்பு, இங்கே ஒரு சோஃபா, இங்கிட்டு ஒரு சோஃபா, அங்கிட்டு ஒரு சோஃபா. ஏன் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்கு சோஃபா போல்? ஏன் விசிக அலுவலகத்துக்கு மட்டும் வந்துச்சு? ஏன் CV சண்முகம் வீட்டுக்கு மட்டும் வந்துச்சு? காங்கிரஸும் தானே கூட்டணி பேசுனாங்க. அவங்க கட்சி அலுவலகத்துக்கோ அந்த எம்எல்ஏக்களோட வீடுகளுக்கோ சோஃபா போன மாதிரி எந்த பதிவும் வரலையே. இப்படி என்ன நெருக்கடி இருக்குது? சோஃபாக்குள்ளே பணம் கொண்டு போய் மட்டும்தான் கொடுக்க முடியும், அவ்வளவு புறசூழல் நெருக்கடி இருக்குது, அவ்வளவு சோதனை இருக்குது, பரிசோதனை நடக்குது. பணத்தை வெளியவே எலெக்ஷனில் கெடுபடி இருக்கும்போதே பல ஆயிரம் கோடிகள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, மக்கள்கிட்ட பணப்பட்டுவாடா பண்ண முடியுது.
அப்படியான சூழல் இருக்கும்போதே அப்படி நடக்க முடியும் அப்படின்னா எந்த ஒரு இக்கட்டான சூழலும் இல்லாதப்ப ஏன் சோஃபாக்குள்ளே பணத்தை கொண்டு போய் வைக்கணும்? ரெண்டாவது கேள்வி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது. அன்னைக்கு அவர் வந்து ஆதரவு கடிதத்தை கொடுக்க போகிறார். அவர் அறிவிக்கல, ஆனால் பத்திரிக்கையெல்லாம் வந்து குவிஞ்சிருச்சு. அந்த சோஃபா ஏற்கனவே ஆர்டர் போட்டிருந்த சோஃபான்னு நம்ம பேசணும், நிறைய இடத்துல அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. சோஃபா பத்திரிகையாளர்கள்லாம் குவிஞ்சு கிடக்கிற நேரத்தில் உள்ளே வருது. ஆனால் அங்கே அண்ணன் திருமா இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட முக்கிய பொறுப்பாளர்கள் இல்லை. எஸ் பாலாஜி அங்கே இருந்தார். அண்ணன் திருமா வந்து வேற ஒரு ஹோட்டலில் இருக்கார். எங்கே இருக்காருன்னு தெரியாது, பத்திரிகையாளர்களுக்கு தெரியாது. அங்கே போகல. எல்லா தலைமை அலுவலகத்துக்கு வருவாங்கன்னா பத்திரிகை ஒட்டுமொத்த பத்திரிகையும் அவங்க குவிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவராக ஃபோன் பண்ணி 4 மணிக்கு மேலே ஆதவர்ஜுனாவை வர வச்சு அங்கேருந்து கடிதம் கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த ஃபூட்டேஜை ஒழுங்காக எடுக்கக்கூட அங்கே யாருக்கும் அங்கேருந்து தான் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. பத்திரிகையாளர்லாம் பெருசாக செய்தி வரல. அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா வெளியில் கிளம்பி போகும்போது தான் கார்லேருந்து பைட் எடுத்திருப்பாங்க, கடிதம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருவேளை பணம் கொடுக்கணும் அப்படின்னா ஏன் அவ்வளவு பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி சோஃபாவில் வச்சு அனுப்பணும்? தனியாக ஒரு ஹோட்டலில், அவர் தங்கியிருக்கிற ஹோட்டலில் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு டீலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகேப்பா கடிதம் கொடுத்துட்டுப்பா, அப்புறம் அங்கேருந்து பணத்தை பிரித்து கொண்டு வரதோ வேறு இடங்களுக்கு கொண்டு போகிறதோ, இல்லை அவங்களுக்கே இன்னொரு அலுவலகம் மாதிரி ஒரு சின்ன இடம் வச்சுருக்காங்க வேளச்சேரியில், ஒரு கல்வி நிறுவனத்தோட இடம், அங்கே தான் அவர் தங்கியிருக்காரு. ஏன் அங்கே கொண்டு போயிருக்க முடியாதா? ஏன் நீங்கள் ஒட்டுமொத்த இந்திய மீடியாவையும் அவங்களோட கட்சி தலைமை அலுவலகத்தில் குவிச்சு வச்சுட்டு அங்கே நீங்கள் சோஃபாவை அனுப்பி நான் மீடியாவில் பார்த்த பிறகு தான் நான் உங்களுக்கு வந்து கடிதம் கொடுப்பேன்னு சொல்லுவாங்களா? யாராவது முட்டாள்தனமாக இல்லை? ஏன் வேறு ஆட்களை வச்சு வேறு இடத்துல வச்சு சோஃபா இல்லாமல் தனியாக அப்படியே பைக்குள்ளே பணத்தை வாங்க முடியாதா? இப்போ இந்த மாதிரியான வெற்று விமர்சனங்களை வச்சு தான், இந்த வெற்று விமர்சனங்கள் தான் மக்கள்கிட்ட பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாமல் விட்டுட்டு வெறும் வெற்று அரசியலுக்காக இப்படி மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை இளம் தலைமுறைக்கிட்ட ஏற்படுத்தி அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு தாவேக்காவை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்கு. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வைக்கணும். வெறுமனே ஒரு வார்த்தை கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதில் உண்மை இருந்தாலும் பரவாயில்ல. வெறும் ஒரு சினிமா காட்சியோட கம்பேர் பண்ணி இப்படி ஒரு வெத்தான ஒரு விமர்சனங்கிற பேரில் இப்படி ஒன்று தூக்கிட்டு எல்லாரும் திரியிறதும், அதை தோழர் ஜீவசகாப்தனும் என்லைட் பண்ணி பேசுகிறதும் ஏற்புக்குரியதில்லை. ஒற்று வேலை பார்த்தது யாரு? பிரேமலதாவா? இல்லையே. அவங்க இப்போ வரையும் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. தோத்து போனதுக்கு அப்புறமும் நேர்மையா அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ ஒற்றன்னு இவங்களை சொல்லிட்டு உண்மையிலே ஒற்றர்களா இருந்தது யாரு? உண்மையில் இன்னைக்கு அந்த தோத்து போனவனை விட்டுட்டு ஜெயிச்ச கூட்டணிக்கு வந்தது யாரு? யாருக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு? யாருக்கு சோபா போயிருக்கு? இதைத்தான் பிரேமலதா கேட்டிருக்கிறாங்க. இதற்கு ஆதவர்ஜுனா அவர்கள் பதில் சொல்வார்களா? முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லுவாங்களா? இல்ல அமைச்சரவையில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய பிற கட்சியினர் பதில் சொல்லுவாங்களா? ஆனா பிரேமலதா கேட்டிருக்க கேள்வி நேர்மையான கேள்வி. இப்போ இவங்களுக்கு வரும், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவோட இன்றைய தலைவர். நாம் ஏற்கனவே அவங்களோட செல்ல குழந்தை, வளராத ஒரு குழந்தை, அரசியல் முதிர்ச்சி இல்லாத அந்த குழந்தையை பற்றி, விஜயபிரபாகரன் பற்றி பேசியிருக்கோம். உண்மையிலே அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நம்ம பார்த்தோம். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட அந்த பேச்சு வந்து உண்மையிலே ரொம்ப பிரமாதமாக, எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசுனதிலே அது மட்டும்தான் சிறப்பாக இருந்துச்சு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு, அவங்க பேசுகிறாங்க, பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க பேசுகிறாங்க. ஒரு கட்சிக்காரனாக அங்கே உட்கார்ந்துட்டுருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப சிறப்பான பேச்சாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். கட்சி நபர்களை, கட்சியை சார்ந்தவங்களை, மாவட்ட செயலாளர்களை ஊக்கப்படுத்துகிற பேச்சாக நிச்சயமாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட பேச்சு அமைஞ்சிருக்கும். ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. நாம் எப்படி கூட்டணியில் இருந்தோம், கூட்டணியில் எப்படி உறுதியாக இருந்தோம், நாம் வேணும்னே கட்சி தாவணுங்கிறதுக்காக தாவலை, நமக்கு உரிய மரியாதை அங்கே இல்லை, நம்ம கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இந்த கூட்டணியில் இப்படி இவ்வளோ நாள் இருந்தோம், ஆனால் நம்மளை மதிக்காமல் மற்றவங்களெல்லாம் எடப்பாடி மதித்தார், அதனால் மதிப்பில்லாத இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் வெளியே வந்தோம் அப்படின்னும், அதுக்கப்புறம் இந்த சோஃபா மாடல் நாங்கள் விலைக்கு போகல, அமைச்சரவைக்கு நாங்கள் விலைக்கு போகல, கேட்டிருந்தால் துணை முதலமைச்சரே எங்களுக்கு கிடச்சிருக்கோம், இப்படி பல விமர்சனங்கள். அதுக்கப்புறம் ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்திக்கும் இதுதான் பதில், இப்படின்னு ரொம்ப சிறப்பாக பேசுனாங்க. கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் பேசுனாங்க. உண்மையிலே எனக்கு பிடிச்சிருந்துச்சி அவங்களோட பேச்சு. கருத்தில் முரண் இருக்குது, ஆனால்
அவங்க கட்சிக்காரங்களுக்கு அந்த செய்தி ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சாக இருந்திருக்கும், சிறப்பான பேச்சாக இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த பேச்சுக்கு வருவோமே, கருத்துக்கு வருவோமே. ஏன்னா முன்னாடி பிரேமலதா விஜயகாந்த் எப்படி பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஏய் உட்காரா, கோபி சுதாகர் கூட அதை ஸ்பூப் பண்ணியிருப்பாங்க. உட்காரா அப்படி தாண்டா பேசுவேன் அப்படின்லாம். அவங்க வேறு கூட்டணியில் இருந்தப்ப அந்த கூட்டணிக்கு ராவா முட்டு கொடுக்க எப்படியெல்லாம் பேசுனாங்க, எப்படியெல்லாம் பத்திரிகையாளர்களை கையாண்டாங்க அப்படின்னு தெரியும். இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக அப்படியே இன்றைக்கி திமுக கூட்டணியில் அவங்க தேர்தலுக்கு பிந்தையும் நீடிக்கிறதுனால ஆகச்சிறந்த கொள்கைவாதி இவங்க தான், உறுதியானவங்க இவங்க தான், கொள்கை பிடிப்புள்ளவங்க இவங்க தான் யோக்கியமான், இவங்களுக்கு அப்படியே ஒட்டுமொத்தமாக புனித பிம்பம் வந்து தோழர் ஜீவ சகாப்தன் உட்பட எல்லாரும் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து மிக தவறானது. அப்படியான புனிதப்படுத்தலுக்கு தகுதி உடைய கட்சி கிடையாது. அந்த கட்சி நம்ம தனிநபராக நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அந்த கட்சி கிடையாது. ஏன் அந்த கட்சி கிடையாது? இப்போ முதல்ல ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடும். பிரேமலதா விஜயகாந்த் வந்து தான் கேட்டிருந்தா, என்னோடய தம்பி விஜய் தான் கேட்டிருந்தா துணை முதலமைச்சர் பதவியே எனக்கு கிடச்சிருக்கும். நாங்கள் அதை விரும்பலை, கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. துணை முதலமைச்சரே கிடச்சிருக்கும். அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயை வீடு தேடி வந்து துணை முதல்வரை கொடுத்துருவார். இதான் உண்மை. சந்தோஷம், கிடச்சிருக்கட்டும். இப்போது இவங்களோட நம்பகத்தன்மை வந்து நம்பகத்தன்மை சொல்லிட்டு இதுக்கு பதில் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2005 கட்சி ஆரம்பிக்கிறாங்க, 2006 தனித்து நிற்கிறாங்க, 2011 அதிமுக கூட்டணி, 2014 பாஜக கூட்டணி, 2016 மக்கள் நல கூட்டணி, 2019 மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணி, 2021 அமமுக கூட்டணி, 2024 மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணி, 2026 திமுக கூட்டணி. இப்போ 2026 தவிர்த்து 2026 அவங்க புனிதம் அடைஞ்சிட்டாங்க, கொள்கையில் உறுதியாக இருக்காங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு மதச்சார்பின்மை விட மாட்டேன்டா, நாங்கள் இந்திக்கு எதிராக பேசுவோண்டா நாங்கள் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருக்காங்க. 2026க்கு முன்னாடி இந்த உறுதி எங்கே போச்சு? 2011 அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான காரணத்தை ஒன்று சொல்லுங்கள் நீங்கள். சரி, அது கூட அதிமுக திராவிட கட்சியில் ஒன்று, ஓகே. திமுக இல்லை அதிமுக 2 கட்சி சட்டமன்ற தேர்தல் 2011 திராவிட கட்சி, அதில் ஓகே, விமர்சனமே இல்லைன்னு வச்சுங்களேன். 2014 பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான காரணம் 2016க்கு அப்புறம் 16 வெளியே வந்தீங்க, அவமானப்படுத்திட்டாங்க, ஜெயலலிதா மதிக்கலை, வெளியே வந்துட்டீங்க, மக்கள் நல கூட்டணி ஓகே. அதுக்கப்புறம் 2019 மறுபடியும் அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு என்ன கொள்கை இருந்துச்சு உங்ககிட்ட? 2016 எங்கள் கேப்டன் தான் பட்டி தொட்டி எங்கும் கிராமம் கிராமமாக தாமரை சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு அதே பத்திரிகையாளர் சந்திப்பில் இதே பிரேமலதா விஜயகாந்த் பேசுகிறாங்க. பட்டி தொட்டி எங்கும் தாமரை சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு தாமரை சின்னத்துக்கு என்ன யோகியதை இருக்குது? தமிழ்நாடே மயிரில் கூட மலராது தாமரை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பட்டி தொட்டி எங்கும் போய் தாமரை சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை கேப்டனுக்கு எங்கே வந்துச்சு? 2019 அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்றதுக்கான அடிப்படை கொள்கை எங்கே இருந்துச்சு? மதசார்பின்மை எங்கே பல்லு வளர்க்க போச்சாங்க? மதசார்பின்மை எங்கே போச்சு? இல்லை புல்லு பிடுங்க போச்சா? அப்போ கொள்கை மதசார்பின்மைன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை வேணும்னா இப்படி எடுத்துப்பீங்க, வேணான்னா அப்படி தூக்கி போட்டுருவீங்களா? எங்கே போச்சு மதசார்பின்மை? அப்போ இல்லையா கொள்கை உறுதி, கொள்கை பிடிப்பு எங்கே போச்சு? 2021 அமமுக கிட்ட என்ன கொள்கை இருந்துச்சு உங்களுக்கு? என்ன காரணம் சொல்லுங்கள்? டிடிவி தினகரனோட நீங்கள் கூட்டணி 2 பேர் சேர்ந்து கூட்டணியில் நிற்க என்ன காரணம் சொல்லுங்கள்? ஒரு காரணம் சொல்லுங்கள். ஏன் சரி அப்போ அதிமுக மதிக்கலைனாலும் சரி, அப்போ ஏன் திமுக கூட போகல நீங்கள்? அப்போ என்ன இருந்து தடுத்துச்சு உங்களுக்கு? அப்போது 2021 திமுக மதசார்பின்மையை கடைப்பிடிக்கலையா? அப்போ கொள்கை இல்லையா திமுக கிட்ட? 2026 மட்டும்தான் திமுக கிட்ட கொள்கை வந்துச்சா?
இப்படியான வரலாறு கொண்டது தான் தேமுதிக. தேமுதிக இன்னைக்கு 10 இடங்கள் 11 இடங்கள் 10 + 1 11 இடங்களை வாங்கி ஒரு எம்பியை வாங்கிட்டு 10 இடங்களை காலங்காலமாக அந்த கட்சியில் கூட்டணிக்காக பேசி உழைச்சி எல்லா அவதூறுகளையும் எதிர்ப்புகளையும் சந்திச்சுட்டு இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட இடதுசாரிகள் உட்பட எல்லாருக்கும் இடங்கள் குறைக்கப்பட்டு எதிர்பார்த்த இடங்களை வழங்காமல் நேற்று வந்தவன் பறிச்சுட்டு போனாங்கிற மாதிரி 10 இடங்களை வாங்கிட்டு ஒத்த ரோசா அப்படிங்கிற மாதிரி ஒத்த இடத்த நீங்கள் வெற்றி பெற்றுட்டு இன்றைக்கி நீங்கள் டிமாண்ட் பண்ணுற இடத்துல இல்லை. ஒரு இடம், அதாவது தேமுதிகவோட ஒரு இடமும் பாமகவோட 4 இடமும் மட்டும் இருந்தால் போதும் ஆட்சி அமைக்க அப்படின்னா தாவேகாக்கு அவங்கக்கிட்ட மட்டுமே பேரம் பேசி விலை பேசி, ஏன்னா இவங்க எந்த இழுப்புக்கும் வருவாங்க. பெருசாக நீங்கள் கொள்கையில் இப்போ இன்றைக்கி இடதுசாரிகள் வந்து முரண்பட்டு பேசுகிற மாதிரியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி முரண்பட்டு கருத்துக்களை தெரிவிக்கிற மாதிரியோ அவங்க தெரிவிக்க போகிறதில்ல. எல்லாத்துக்கும் எங்கள் ஆட்சி தான், திமுகவோட நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோன்னே பேசிட்டு போயிடுவாங்க அன்புமணியும் பிரேமலதாவும். ஆனால் அவங்களுக்கான அந்த ரொம்ப ரொம்ப சிறப்பான தேர்தல்னே சொல்லலாம். இது ரொம்ப சிறப்பான தேர்தல் முடிவுகள். பாஜக துடை தெரியப்பட்டுருச்சு. பாஜகவோட கூட்டு வச்ச அதிமுகவுக்கு பயங்கரமான கூட்டு விழுந்திருக்கு. பாமகவும் அமைச்சரவையில் இடம்பெற்று ஆதிக்கம் செலுத்த முடியாத அளவுக்கு அவங்களும் பலவீனம் அடைஞ்சிறாங்க. தேமுதிக கடைசி நேரத்தில் ஹீரோ என்ட்ரி கொடுத்த மாதிரி கொடுத்து ஒத்த இடத்துல ஜெயிச்சு எதுக்கும் பயன்படாமல் இன்றைக்கி 4 இடம், இதே 2 இடத்துக்கு மேலே தேமுதிக ஜெயிச்சிருந்தாலும் அவங்கக்கிட்ட பேரம் பேசப்பட்டிருக்கும். அந்த பேரத்துக்கு அவங்க விலை போயிருப்பாங்க. ஏன் விலை போயிருப்பாங்கன்னா, நான் அவங்களோட தேர்தல் வரலாறு சொல்கிறேன்ல, அவங்கக்கிட்ட கூட்டணி, கொள்கை, கோட்பாடு, மதச்சார்பின்மை எந்த வெங்காயமும் கிடையாது. அவங்கள மதித்து நீங்கள் தான் பெரிய ஆள், நீங்கள் தான் பெரிய அண்ணா, நீங்கள் இருந்தால் உறுதியாக இருப்போம் அப்படின்னு ஏதாவது 2-3 வார்த்தையை சொல்லி செட்டில்மெண்ட்டுகளை பண்ணால் வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ இப்பேற்பட்ட வரலாறு கொண்ட கட்சி தான் தேமுதிக. அப்படியே உறுதியாக இருக்கும். இன்றைக்கி புனிதப்படுத்துதல் வேலைக்கெல்லாம் தோழர் ஜீவசகாப்தன் உட்பட யாரும் தேமுதிகவில் இறங்க வேண்டாம். சும்மா இன்றைக்கி திமுக கூட்டணி விட்டு வெளியே போகக்கூடிய சூழல் அவங்களுக்கு ஏற்படலை. அதோட உள்ளே வரும்போதே வெயிட்டாக ஒரு ராஜ்யசபா இடத்த வாங்கிக்கிட்டு சில பல செட்டில்மெண்ட்டுகள் அப்படின்னு வெளியே சொன்னாங்க இல்லையா, சொல்லிக்கிட்டாங்க இல்லையா. இன்றைக்கி சோஃபா மாடல்னு சொல்லிக்கிற மாதிரி தேமுதிக உள்ளே வரும்போதும் அப்படி இன்னும் பல கான்ஸ்பிரசி எல்லாம் இன்னும் வேறு விதமான கதைகள்லாம் சொல்லப்படுது. ஏவா வேலு தான் அதில் இன்வால்வ் ஆனார், ஏவா வேலுக்கும் உங்களுக்கும் குடும்ப உறவு ஏற்பட போகுது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. பட் எல்லாமே செவிவெளி செய்தி தான். பட் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தாலும் அப்படியான வலுவான செட்டில்மெண்ட்டோடு உள்ளே வந்தாலும் தேர்தலுக்கு பிந்தி ஜெயிச்சது ஒரு சீட்டு தாவேகாக்கு பெருசாக பயன்படலை. டிமாண்ட் பண்ணுற அளவுக்கோ பேரம் பேசுகிற அளவுக்கோ இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வெளியே நிற்கிறீங்க. அதனால் உடனடியாக மாறினா நமக்கு பெருசாக க்ரெடிபிலிட்டி இருக்காது. ஒன்றும் இல்லை, ஏற்கனவே ஒரு எம்பி வாங்கியிருக்கோம், உடனே இங்கே போகணுமா அப்படிங்கிற ஏதோ ஒரு அந்த மாதிரியான கணக்கில் வரல. உங்களை பெரிய டிமாண்ட் கொடுத்து உங்கள் பேச்சு கேட்டு அமைச்சரவையில் துணை முதலமைச்சர் கொடுத்து எடுக்கிற அளவுக்கான தேவையும் தாவேகாக்கு இல்லை. ஏன்னா ஒத்த சீட்டுக்கு அவ்வளோ மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க கருதுறாங்க. சரி, இப்படி வரும். இது தேமுதிகவோட அரசியல் வரலாறு, நம்பகத்தன்மை, அவங்களோட நிலைப்பாடு இது. இப்போ அவங்க சொன்ன அந்த கேள்விக்கு வரும். என் தம்பி தான் கேப்டன் தான் விஜயை வந்து பெரிய ஆளாக ஆக்கினார், நடிக்க வந்தார், சம்பளம் வாங்காமல் நடித்தார், எல்லாம் ஓகே, மேபி இருக்கலாம், நன்றி உணர்ச்சி விஜய்க்கு இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஒருவேளை இருக்குதுன்னே வச்சுப்போம். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒருவேளை பிரேமலதா அந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், அப்படியெல்லாம் விஜய் நன்றி உணர்ச்சியோட சரிங்கக்கா நான் செஞ்சிட்றேங்க்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளா அப்படின்னு நமக்கு விஜய் அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு டோனில் நம்மளால் ரிசீவ் பண்ண முடியல. இன்றைய முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்களை ஒருவேளை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்புகிற மாதிரியே விஜய் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியே கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு சீட்டு வச்சுருக்காங்க, ஒரு சீட்டு ஆதரவு கொடுத்தா துணை முதலமைச்சர் பதவியே விஜய் வந்து பிரேமலதா விஜயகாந்துக்கு வந்து கொடுப்பாருன்னே வச்சுப்போம். அப்படியே நடக்கும்னே வச்சுப்போம். அவங்களோட பேச்சு உண்மையாக இருக்கும்னே வச்சுப்போம். இந்த பேச்சை வச்சு நான் இந்த சமூகத்துக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 2 சீட்டு வச்சுக்கிட்டு உனக்கெல்லாம் துணை முதலமைச்சர் பதவியா? 2 சீட்டு வச்சுக்கிட்டு உனக்கெல்லாம் முதலமைச்சர் பதவியா?
2 சீட்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கேட்குதா? எங்ககிட்ட ஜெயிச்சுட்டு இங்கே போய் நீங்கள் வந்து பதவி சுகம் அனுபவிப்பீங்களா? இப்படியெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பார்த்து கேட்ட திமுக தோழர்களோ தாவேகா தோழர்களோ இல்லை பொது மக்களாகிய நீங்களோ, எந்த கட்சியும் எனக்கு பிடிக்காதுப்பான்னு அரசியல் பேசுகிற எலைட் அரசியல்வாதிகளோ எலைட் பீப்புளோ, ஏன் ஒரு சீட்டு வச்சுக்கிட்டு உனக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணுமா கேட்குதா அப்படின்னு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி 2 நாள் ஆகுது. ஒரு பேச்சு கூட அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியல சமூக வலைதளங்களில். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைச்சா உனக்கெல்லாம் இது கேட்குதா அப்படின்னு கேட்க முடிஞ்ச சமூக வலைதளத்தால், இந்த பொதுசனத்தால், வெகுசனத்தால், கட்சி நபர்களால் ஒரு சீட்டுக்கு உனக்கு துணை முதலமைச்சர் இவங்க கேட்குறதாவே இருக்கட்டும், ஒரு கொடுக்குறதாவே இருக்கட்டும், ஒத்துப்போம். ஒரு சீட்டுக்கு உனக்கு துணை முதலமைச்சர் பதவி கேட்குதான்னு ஒருத்தர் கூட வாய் திறக்கலையே. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? என்ன இந்த 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 கேள்வி எழுப்புனதுக்கு பின்னாடியும் கேள்வி எழுப்பாததுக்கு பின்னாடியும் உள்ள மனநிலைக்கு பேர் என்ன? உங்கள் மனசாட்சிக்கே விட்டுறேன். இப்போது மறுபடியும் நான் வந்து திருமதி பிரேமலதா பேசினதுலேருந்து தோழர் ஜீவசகாப்தன் மற்றும் அவரை போன்றோர்கிட்ட சில கேள்விகளை கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன கேட்கணுன்னா, கொள்கை பிடிப்பு மதச்சார்பின்மை அப்படின்னு பேசிக்கிட்டே வந்த இதே திருமதி பிரேமலதா தான் அதுக்கு ஆதரவாக பேசின தோழர் ஜீவசகாப்தன்கிட்டே கேட்குறோம். அதே பிரேமலதா அதே பத்திரிகையாளர் சந்திப்பில் கர்மா, எங்களை ஏமாத்தினவங்களுக்கு எங்கள் நிலைமை மறுபடியும் வரும் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு தேமுதிகக்கு என்ன செஞ்சாங்களோ இன்னைக்கு அப்படியே அவங்களுக்கு திரும்ப வந்திருக்கிறது. இதுதான் உண்மை, இதுதான் கர்மான்னு சொல்லுவாங்க. கர்மா என்று ஒன்று இருக்குல்ல, அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு உதாரணமாக கர்மா அப்படிங்கிறத பேசுகிறாங்க. கர்மா எதிலிருந்து வருது? கர்மாங்கிற வார்த்தை எதிலிருந்து பேசப்படுது? இந்து மதத்திலிருந்தும் இந்துத்துவத்திலிருந்தும் பேசப்படுது. இந்துத்துவத்தை ஏற்றுக்கிட்ட ஒரு நபருக்கு எப்படி மதச்சார்பின்மை சாயத்தை நீங்கள் பூச பார்க்குறீங்க? சரி, இதை மட்டும் வச்சு சொல்லலாமா? அது அவங்க ஒரு வினைக்கு எதிர்வினை இருக்குது அப்படிங்கிற பொருளில் சொல்லியிருக்கலாம். சரி, அடுத்து ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா, ஆதவ அர்ஜுனா அந்த துரந்தர் விமர்சனம் வச்சாருங்கிறதுக்கு பதிலும் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசினதுக்கும் ஒரு பதில் சொல்கிறாங்க. திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசினதுக்கு கடுமையான கண்டனம். ஏன்னா திருவள்ளுவர் எல்லாருக்கும் பொதுவானவர். இல்லை, அது வருந்தத்தக்க ஒரு விஷயங்க. திருவள்ளுவர் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர். எந்த மதத்துக்கோ ஜாதிக்கோ ஒரு தனிப்பட்ட முறையில் அவருக்கு எந்த அடையாளமும் கிடையாது. அதனால் திருவள்ளுவர் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர். அவரை பொதுவாக தான் யாராக இருந்தாலும் அவரை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கணும். ஏற்கிறோம், மாற்று கருத்தில் உலக பொதுமறை திருக்குறள், உலகத்திற்கு பொதுவானவர் வள்ளுவர். அவர் நம்ம மொழியில் இருந்திருக்காருங்கிறது நமக்கு சிறப்பு. அவர் மதத்திற்கு உட்பட்டவர் கிடையாது. ஏற்கிறோம். கண்டனம் தெரிவித்தாங்க, மகிழ்ச்சி. அடுத்து ஆதவ அர்ஜுனாக்கு பதில் சொல்கிறாங்க. துரந்தர்னு சொன்னார், அவர் எதிர்காலத்தில் துரந்தராக மாறாமல் இருந்தால், அதாவது துரோகியாக மாறாமல் இருந்தால் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வரியில் பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அந்த வார்த்தை இந்தி வார்த்தை, அதுக்கு ஒரே வரியில் பதில் சொல்லணும் அப்படின்னா இந்தி தெரியாது போடா அப்படின்ட்டு பதில் சொல்லிட்டாங்க. துரந்தர்னா என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது புரியலை. அவங்க மதசார்பற்ற வெற்றி கூடையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் துரந்தராக இருக்கிறார் என்று தம்பி ஆதவ் அர்ஜுன் தான் அதை சொன்னார். அதற்கு பிறகு தான் அது சோஷியல் மீடியாவில் பரவுச்சு. இப்போ நான் கேட்குறேன், வாட் இஸ் த மீனிங் ஃபார் துரந்தர்? அப்போது அது ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தின் டைட்டிலை எதற்கு என் மேலே சொல்கிறாரு அவர்? அப்போ நான் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இப்போ எல்லாரும் கேட்டப்போ நான் சொல்கிறேன், துரந்தர்னா என்ன? ஏதோ இப்போ உளவாளியாக அந்த கதையில் ஒரு கேரக்டர் வருதுன்னு சொன்னாங்க. துரந்தர் என்ற வார்த்தையே இந்தி வார்த்தை. ஒரு செகண்டில் நான் பதில் சொல்லிட்டு போயிடுவேன். இந்தி தெரியாது போடா, இதுதான் என்னுடைய பதில் அதற்கு. மகிழ்ச்சி, சூப்பர், சிறப்பு. இதுலேயும் நமக்கு
மாற்று கருத்து இல்லை, வரவேற்கிறோம். ஆனால் 2026க்கு முன்னாடி அதிமுக கூட்டணியிலையோ பாஜக கூட்டணியிலையோ இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இந்தி தெரியாது போடான்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் அதிமுக கூட்டணியில் இவங்க இடம்பெற்றிருக்கும் போது, அதிமுக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது எடப்பாடி தலைமையில் அங்கங்கே அம்பேத்கர் சிலைகளுக்கும் பெரியார் சிலைகளுக்கும் அண்ணா சிலைகளுக்கும் காவி சாயம் பூசுறதும் செருப்பு மாலைகள் அணிவிக்கிறதும் நடந்துச்சு. இவங்க திமுக ஆட்சியில் இல்லாதப்போ போன ஆட்சியில் கூட திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறதும் காவி உடை அணிவிக்கிறதும் நடந்துச்சு. அண்ணா சிலைக்கு காவி துண்டு போட்டு அவமானப்படுத்துகிற, காவினாலே இங்கே அவமானப்படுத்துறது தான் தமிழர்கள் புரிதலில், தமிழர்கள் மத்தியில் அதான். அப்போ காவியை வச்சு இங்கே தலைவர்கள் சிலையை அவமானப்படுத்துறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்போ எல்லாம் தேமுதிகவோட நிலைப்பாடு என்ன, எங்கே பொதுவெளியில் பேசுனீங்க, எங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைச்சிங்க, எங்கே ஒரு சின்ன போராட்டத்தை நடத்துனீங்க சொல்லுங்கள். இந்தி தெரியாது போடான்னு திரை உலகினர் வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா தான் டிஷர்ட் போட்டு அதை இது பண்ணார். எல்லாரும் அந்த டிஷர்ட் போட்டு அது பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. அப்போது தேமுதிக இந்தி தெரியாது போடான்னு சொல்லிச்சா? கூட்டணிங்கிறது தேமுதிக தலைவர் திருமதி விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் உங்கள் கூட இருப்போம்னு வந்துட்டோம், உங்கள் கூட தான் இருப்போம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக கமிட் பண்ணுறது தான் கூட்டணி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் எடப்பாடி கூட எல்லாரும் போனப்போ கூட நாங்கள் உறுதியாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் எங்களை மதிக்காமல் போயிட்டாரு, அதனால தான் நாங்கள் வெளியே வந்தோம்னு சொல்கிறார். அந்த கூட்டணி தர்மத்தை 2024 வரைக்கும் நம்ம மதிச்சோம். ஆனால் அன்னைக்கு ஓடினவங்களையெல்லாம் முதல்ல கூப்பிட்டு சீட்டு கொடுக்குறாரு, அன்னைக்கு ஓடினவங்களையெல்லாம் முதல்ல கூப்பிட்டு ஆலோசனை நடத்துறாரு. ஆனால் தேமுதிக உங்க கூடையே நின்னமே, நீங்க என்ன மரியாதை கொடுத்தீங்க, என்ன அழைச்சி பேசுனீங்க, ஒரு ஆலோசனை கூட்டத்துக்காக? இவங்களோட புரிதலில் கூட்டணி அப்படிங்கிறது முதல்ல பேச்சுவார்த்தை நடந்து சில செட்டில்மெண்ட்டுகள் நடந்து உங்கள் கூட உறுதியாக இருக்கும் அப்படின்னு இந்த கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணிட்டா அந்த சத்தியத்தை மீறக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான புரிதலில் தான் அவங்க கூட்டணியை வச்சுருக்காங்க, கூட்டணியோட நிலைப்பாடை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கூட்டணிங்கிறது கொள்கை அடிப்படையில் அமையணும், அல்லது தேர்தல் சமயத்தில் வியூகங்கள் அடிப்படையில் அமையணும். தேர்தலுக்கு முந்தைய கூட்டணின்னு இருக்குது, தேர்தலுக்கு பிந்தைய இந்த மாதிரி தொங்கு சட்டசபை அமையும் போதான கூட்டணி வியூகங்கள் ஒன்று இருக்குது. இவங்க சுயநலத்திலிருந்து இவங்களுக்கு நன்மை பயக்கிறதோ இவங்க கமிட்மெண்ட் கொடுக்குறதையோ தான் கூட்டணியின் நலன் அப்படின்னு கருதுறாங்க. அப்படியான புரிதல் கொண்டவங்களா தான் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் காணப்படுறாங்க. இது கூட்டணிக்கான புரிதலே கிடையாது. கூட்டணிக்கான புரிதலே கிடையாது. நீங்கள் தேர்தல் கூட்டணியில் எந்த கூட்டணியில் வேணால் இருந்திருக்கலாம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த காவி சாயம் பூசுறது, இந்தி தெரியாது போடான்னு சொல்கிறது, இந்தி திணிப்புக்கு எதிராக பேசுறது, PMஸ்ரீ புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிறது, இந்த மாதிரி பல தமிழ்நாட்டு நலன் சார்ந்த மாநில உரிமை சார்ந்த பிரச்சனைகளில் நீங்கள் எந்த கூட்டணியில் வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் கூட்டணி கடந்து தேர்தல் கடந்து தமிழ்நாட்டு மக்களின் நலனிலிருந்து சிந்திச்சிருக்கீங்களா, செயல்பட்டிருக்கீங்களா, போராடி இருக்கீங்களா, ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கீங்களாங்கிறது தான் கேள்வி. எடப்பாடி பழனிசாமி எங்களை சரியாக மதிக்கலை, பேச்சுவார்த்தை நடத்தலை, அதனால் வெளியே வந்தோங்கிறாங்க. நாங்கள் உறுதியாக இருந்தோம் கூட்டணியில், மற்றவங்கெல்லாம் உறுதி இல்லாமல் இருந்தாங்க, அப்பப்போ போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சீட்டு கொடுக்குறாங்க, ஆனால் எங்களை மதிக்கலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு அப்பவும் புரியல, தேர்தலில் ஒரு கட்சியோட கூட்டணியில் கமிட் பண்ணி உறுதியாக நிற்கிறது இல்லை அரசியல், தேர்தலை கடந்து கட்சி கடந்து மக்கள் தளத்தில் போராட்ட தளத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கிறது தான் அரசியல். அப்படி மக்கள் தளத்தில் இயங்கி மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்றவங்களை நீங்கள் கூட்டணி விட்டு போயிருந்தாலும் வந்திருந்தாலும் முரண்பட்டாலும் எதிர்த்து நின்னாலும் உங்களை தேடி கூட்டணி பேசுவாங்க. நீங்கள் கட்சி தான் அரசியல்னே நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நாங்கள் உங்கள் கூடவே இருக்கிறோம் பார்த்தியா, எங்களை போய் நீ மதிக்காம விட்ட பார்த்தியா அப்படின்னு பேசுறது கிடையாது அரசியல். மக்கள்கிட்ட நிற்கணும், நீங்கள் எப்பவும் உறுதியாக மக்கள் பக்கம் நிற்கணும். அப்படி நின்றுருந்தீங்கன்னா அன்னைக்கு காவி சாயம் அடித்ததுக்கு கிரவுண்டில் இறங்கி போராட்டம் நடத்திருப்பீங்க, திருவள்ளுவரை அவமதித்ததுக்கு ஆளுநர் எடுத்து போராட்டம் பண்ணியிருப்பீங்க, இந்தி திணிச்சதுக்கு ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திருப்பீங்க. 10-15 வருஷமாக தேமுதிக நடத்திய போராட்டத்தோட பட்டியலை கொடுங்க பார்ப்போம், என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு.
கொடுக்க முடியுமா உங்களால்? இந்த கட்சி நாங்கள் இப்போ திடீர்னு வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால மட்டும் நாங்கள் புனிதப்பட்டு போயிட்டோம் அப்படின்னு பெரிய புனித பிம்பத்துக்குள்ளே தங்களை அமைச்சிக்க முயற்சி பண்ணுது. அதுக்கு தோழர் ஜீவசகாப்தன் மாதிரியான இன்னும் பலரும் வந்து அதை இன்னும் கொஞ்சம் ஊதி பெருசாக்க முயற்சி பண்ணுறாங்க. கூட்டணியை விட்டு விலகினதுனாலையோ அதிகாரத்தில் பங்கெடுத்ததுனாலையோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை குறைச்சி மதிப்பிட முடியாது. அவர்களோட போராட்ட வாழ்க்கையை, வரலாறு, அரசியலை புறந்தள்ளிட முடியாது. இன்றைக்கி கூட்டணியில் இருக்கிறதுனால மட்டுமே தேமுதிகவை நம்ம புனிதப்படுத்த முடியாது, உணர்ந்துக்கும். இன்னொன்று பொதுவாக நாம் ஒரு பதில் சொல்லணும்னு நினைக்கிறோம். திமுக விட்டு போயிட்டீங்கன்னா சரி, போகல என்ன பண்ணணும்? திமுக விட்டு போகல, இவங்களோடவே இருக்கிறாங்க, என்ன பண்ணலாம்? தாவேக அரசோட எல்லா கூட்டணியில் இருந்தாலும் இல்லைனாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்களோட போராட்ட குணத்தை விட போகிறதில்ல, போராட்டத்தை விட போகிறதில்ல, போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு திமுக ஆட்சியில் அவங்களோட செயல்பாடே சான்று. இப்போ ஒரு வேளை கூட்டணிக்கு போகல, திமுக கூடவே இருக்காங்க, என்ன பண்ணியிருப்பாங்க? கடுமையாக மக்கள் போராட்டங்களை ஒன்றிணைச்சிருப்பாங்க. இனிமேலும் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். கடுமையாக மக்கள் போராட்டங்களை ஒன்றிணைச்சிருப்பாங்க, போராடி இருப்பாங்க, தினந்தோறும் வீதியில் இருந்திருப்பாங்க, போராட்டமே நடந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்? ஒரு உதாரணத்துக்கு ஓகே, 5 வருஷம் ஒரு வேளை நிலையான ஆட்சி தாவேக இருக்குது, இவங்க திமுக கூடவே இருக்காங்க, போராடிக்கிட்டே இருக்காங்க, கருத்துக்களை பரப்பிக்கிட்டே இருக்காங்க, அண்ணன் திரும்ப தூங்காமல் கொள்ளாமல் ராத்திரியும் பகல்னு பேசிக்கிட்டே இருக்கார், பொதுக்கூட்டங்கள் நடக்குது, ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது, போராட்டம் நடக்குது, பேசுகிறாங்க, அரசியல்படுத்துகிறாங்க. 5 வருஷம் போகுது, 5 வருஷம் முடியுது. திமுகவும் சேர்ந்து இந்த போராட்டங்களில் கலந்துக்க வேண்டிய இடத்துல கலந்துக்கும், வீட்டில் உட்காந்து ஏசியில் ரெஸ்ட் எடுக்கும்போது ரெஸ்ட் எடுத்துக்கும். போகுது, 5 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் தேர்தல் வரும். தேர்தலில் 5 வருஷம் வரைக்கும் மக்கள் இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இன்னும் பிற இடதுசாரிகளும் சேர்ந்து ஒரு போராட்ட களத்தை உருவாக்கி மக்களை அரசியல்படுத்தி ஆளுகின்ற அரசுக்கு எதிரான உணர்வை கட்டி எழுப்பி ஒரு ஒற்றுமையை ஓர்மையை உருவாக்கி 5 வருஷம் கடந்து 2031 தேர்தலை சந்திக்கும் போது திமுக கூட்டணியிலே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நின்று திமுக காரங்களை வலுப்படுத்தி வெற்றி பெற்று ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருக்கும் திமுக. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரு 4 எம்எல்ஏ, 6 எம்எல்ஏ, 10 எம்எல்ஏ வந்திருப்பாங்க. எம்எல்ஏ, இடதுசாரிகள் எம்எல்ஏ, ஐயுஎம்எல் எம்எல்ஏ, வேறு 35 அமைச்சரும் யாராக இருந்திருப்பாங்க? யாராக இருப்பாங்க? திமுக. ஆக நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது உங்களோட போராடி களத்தை அமைச்சு ஆட்சியில் அமர வச்சு நீங்கள் ஆட்சிக்கு அமைஞ்ச பிறகு அமைச்சர்களாக நீங்கள் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் இவங்க எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு என்ன பண்ணணும்? மறுபடியும் நீங்கள் உங்கள் ஆட்சியில் உள்ள குறைகளுக்கு எதிராகவும் போராடி மறுபடியும் உங்களை ஆட்சியில் அமர வைக்கணும். சரி, உங்கள் கருத்துப்படி ஆட்சிக்கு முன்னாடி தேர்தலின் சமயத்தில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னாலோ ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தரன்னு சொன்னாலோ மக்கள் ஏற்க மாட்டார்கள்னே வச்சுப்போம். ஆட்சி அமைச்ச பிறகு கூட்டணி கட்சிகளுக்கு, இடதுசாரிகளுக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் தர்றதில் உங்கள் ஆட்சியை கலைச்சிருவாங்களா மக்கள்? அமைச்சரவையில் இடம் 35 அமைச்சரில் ஒரு அமைச்சர் 2 அமைச்சர் கூட்டணி கட்சிக்கு, குறிப்பாக காங்கிரஸை தொடச்சி தூர போடுங்க, 2 இடதுசாரி கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஐயுஎம்எல்க்கும் 35 அமைச்சரில் 30 அமைச்சர் நீங்கள் இருங்க. ஒரு 5 அமைச்சர் 4 அமைச்சர் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சி போயிருவீங்க? உங்களோட போராடி களத்தை உருவாக்கி பண்படுத்தி மக்களை அரசியல்படுத்தி ஒன்றிணைச்சு மக்கள்கிட்ட ஒரு அரசியல் எழுச்சி உண்டு பண்ணி ஆட்சி அமைச்சு கொடுத்தா அதிகாரம் எங்களுக்கு என்ன விதமான இது? எதிர்கட்சி அணியில் இருந்தாலும் போராட்ட களத்தில் இருக்கணும், ஆளுங்கட்சி அரசியல் கூட்டணியில் இருந்தாலும் இவங்க போராட்ட களத்திலே இருக்கணும். அப்படின்னா இது என்ன மாதிரியான மனப்பான்மை, என்ன மாதிரியான? அவங்களும் தேர்தல் அரசியல் இருக்காங்கல்ல, உங்களோட உழைக்கிறாங்கள, உங்களை விட பல மடங்கு உழைக்கிறாங்கல்ல. இந்த மனப்பான்மையே முதல்ல தவறு. திமுக கூட கூட்டணியிலே இருக்கணும், ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது அரசியல் சூழலுக்கு தகுந்த மாதிரி முற்போக்கான முடிவாக இருக்குது, மாநில நன்மைக்கான முடிவாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஏற்கணும். பாஜகவை புறந்தள்ளக்கூடிய முடிவாக இருக்குன்னா அதை நம்ம ஏற்கணும்.
வெறும் திமுக கூட்டணியில் இருந்தால் மட்டும் நாங்கள் அவங்கள புனிதப்படுத்துவோம், புனித பிம்பத்துக்கு தூக்கிட்டு போய் உட்கார வைப்போம், இல்லைன்னா உங்களை அப்படியே தூக்கி போட்டு மிதிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் மிக மோசமான, இழிவான, பாசிச, சாதிய மனப்பான்மை. இன்னும் சிலர்லாம் வந்து விசிகாக்காக பாமகவை விட்டுட்டாங்க, பாமக வந்திருந்தால் அறுத்து தள்ளியிருப்போம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அடுத்த பதிவில் அதுக்கான பதிலெலாம் பார்ப்போம். தரவோட, தகவல்களோட எல்லாருக்கும் தக்க பதிலடியை கொடுப்போம். நன்றி.